Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. 10 வருஷத்துக்கு அப்புறம் 2026 ஐபிஎல் பற்றி சொல்கிறது தான் இது வைபவோட ஐபிஎல். 15 வயசு பையன் உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த போலர்ஸை பந்தாடினது தான் தலைப்பு செய்தி. சச்சினோட டெபியூ 87 நடந்துச்சு. சச்சின் ஒரு 16 வயசு பையன் இந்தியா டீம் விளையாடுறாரு. பாகிஸ்தான் போலர்ஸ் அப்துல் காதிர், வக்கார் யூனிஸ், இம்ரான் கான் எல்லாம் அடிக்கிறாரு. நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. யாரும் நம்ம அதை பற்றி தெரியாது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதை பார்க்குறோம். தலை தோனி விளையாடுறது எல்லா ஃபேன்ஸுக்குமே ரொம்ப வருத்தம். ஏன்னா அவர் கிரவுண்டுக்கு கூட வரலை பெருசாக. ஏன்னா லாஸ்ட்டாக அந்த 13வது மேட்ச் அப்போ சென்னையில் நடக்கும்போது தான் அவர் கிரவுண்ட்லேயே ஃபேன்ஸ்லாம் பார்த்தாங்க. இல்லை, மேபி அவர் வந்திருந்தா எல்லா அட்டென்ஷனும் அவர் மேலே போயிருக்குமோ, வேற நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் மேலே அந்த அட்டென்ஷன் கிடைக்காம போயிருக்குமோ ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ கடைசி நாள் சிஎஸ்கேவோட லாஸ்ட் ஹோம் கேமுக்கு அவர் கிரவுட் கிட்ட வேவ் பண்ணிட்டு போனது. அன்றைக்கி சிஎஸ்கே மேட்சை தோற்றுருந்தாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு ஆறுதல் பரிசு கிடைச்ச மாதிரி இருந்ததே தவிர அது மோர் ஆஃப் சென்டிமெண்டல் வேல்யூ. சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகியிருந்தது. நிறைய பேரை நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு பெரிய ஃபேக்டர். டீம் நினைச்ச அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காததுக்கு இன்ஜுரி ஒரு பெரிய காரணம். உங்களுக்கு சீசன் முன்னாடியே எல்லிஸ் நாட் அவைலபிள், சீசனுக்கு நடுவில் சூப்பராக விளையாடிக்கிட்டு இருந்த ஓவர்டன் நாட் அவைலபிள், MS தோனி த்ரூ அவுட் த சீசன் விளையாட முடியாமல் போனது ஒரு பெரிய லாஸ். மெயினாக இந்த ருத்ராஜ் அவரோட கேப்டன்சி பற்றி எல்லாருமே குறை சொல்லிட்டு ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் கம்பேரிசன் என்ன பண்ணுவீங்கன்னா, டப்புன்னு தோனியோட கம்பேர் பண்ணிடுவீங்க. MS தோனி இந்த டீமை எடுத்துக்கிறப்பவே ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு வந்தாரு. 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ருத்துராஜ் உடனே அடாப்ட் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு கம்பேரிசன் வருதுல்ல. சஞ்சு சாம்சன் கிட்ட கொடுத்துருந்தா நல்லா பண்ணியிருப்பாரு கேப்டன்சி, அப்படி பேசுறாங்க இல்லையா? அது இருக்கதான் செய்யும். வரைக்கும் ஆண்ட பரம்பரை அந்த சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்லாம் இப்போ ரொம்ப 9வது 10வது இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கே எம்ஐ ஃபேன்ஸ் இது வரைக்கும் இவ்வளவு ஒத்துமையா இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அதையும் பார்க்க வேண்டிய ஒரு காலம். அதுவும் அந்த ராஜ்பிரியன் வீடியோலாம் போடுவாங்க இல்லையா, அதை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே. அது எப்படி இருக்கும்? ஃபேன்ஸா பிளேயர்ஸே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் ஆச்சரியம் பாருங்களேன், இந்த டீம் எப்படா கப்பு ஜெயிக்கல, எப்படி குவாலிஃபை ஆகலன்னு நம்ம கேட்க தோணுது. மேபி அங்கே ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். 17 வருஷம் ஜெயிக்காதது ஏன்னா நல்ல பேட்டர்ஸ் இருந்தாங்க எப்பவுமே. காலங்காலமா எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய பேட்ஸ்மேன்லாம் நம்ம ஆர்சிபில வருது. கிறிஸ் கெயிலா இருக்கட்டும், ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி, எல்லாருமே இன்னுமே வின் பண்ணல. ஆமா, கப்பு ஜெயிக்கல 2-3 தடவை பக்கத்துல வந்தாங்க. ஏன்னா போன சீசனை விட இந்த சீசன் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆர்சிபில. யார் வந்தாலும் அடிக்கிறாங்க. அது ஒரு வேடிக்கையான விஷயம் விக்னேஷ். எல்லாரையும் அடிச்சாச்சு, இன்னும் யாரு பாக்கி? நாங்களும் கமெண்ட்ல முன்னாடிலாம் சொல்லுவோம், இவர் போலரை பாக்குறது இல்ல, பாலை தான் பாக்குறாருன்னு. ஆனா கடைசியில தெரிஞ்சிச்சு. தோக்கும் போது கூட நீங்க உங்களோட கோவத்தை காட்டலாம், வெளிக்காட்டலாம், சில சமயம் கட்டுப்படுத்த முடியாம இருக்கும். ஆனா ஜெயிக்கிறப்ப எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாதான் லைக் யூ வில் பி கன்சிடர்ட் a very successful sportsman. வணக்கம் முத்து ப்ரோ. ஹாய் விக்னேஷ். நல்லா இருக்கேன் விக்னேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இந்த IPL 2026 இந்த சீசன் எப்படி இருந்துச்சுன்ற பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா இந்த சீசன்ல ஃபேன்ஸ் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க, அது எல்லாமே நடக்கல. MS தோனி விளையாடல. 17 வருஷம் கப் அடிக்காத ஆர்சிபி தொடர்ந்து 2 வருஷம் கப் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படி இருந்துச்சு இந்த சீசன்றதை பத்தி சொல்லுங்க. ஃபென்டாஸ்டிக்கான சீசன். ஓவரால் சீசனை சம் அப் பண்ணணும்னா இது வைபவ் சூரியவன்ஷியோட சீசன். ஓகே, கண்டிப்பா. அதுதான் தலைப்பு செய்தி. மற்றவங்க எல்லாம் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், மற்ற எல்லா நீங்க சொன்ன தலைப்பு செய்திகளும் இருந்துச்சு. ஆனால் இருக்கிறதுலே டாப் அந்த சின்ன பையன், 15 வயசு பையன் உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த போலர்ஸை பந்தாடினது தான் தலைப்பு செய்தி. இப்போ 2016 IPL பத்தி யார் எப்போ கேட்டாலும் அது கோலியோட IPLனு சொல்லுவோம். ஏன்னா அந்த சீசன் 978 ரன்ஸ் 400 அடிச்சிருந்தாரு. அவங்க கப்பு ஜெயிக்கல, SRH தான் கப் ஜெயிச்சிருக்காங்க அந்த வருஷம். ஆனாலும் கோலியோட IPLனா அந்த 2016 சொல்லுவோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் 2026 IPL பத்தி சொல்றது தான் இது வைபவோட IPL. நம்ம ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகியிருந்தது. நிறைய பேரை நம்ம பார்த்துருந்தோம். பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, பார்த்தீங்கன்னா அவரு இன்ஜுரி ஆகிட்டாரு. ஜேமி ஓவர்டன் அவரு இன்ஜுரி. இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. அது ஒரு பெரிய ஃபேக்டர். டீம் நினைச்ச அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காததுக்கு இன்ஜுரி ஒரு பெரிய காரணம். உங்களுக்கு சீசன் முன்னாடியே எல்லிஸ் நாட் அவைலபிள், சீசனுக்கு நடுவில் சூப்பராக விளையாடிக்கிட்டு இருந்த ஓவர்டன் நாட் அவைலபிள், MS தோனி த்ரூ அவுட் த சீசன் விளையாட முடியாமல் போனது ஒரு பெரிய லாஸ். ஆயுஷ் மாத்திரே லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. மேபி அவங்கெல்லாம் ஃபுல் ஃபிட்டாக இருந்திருந்தாங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஜெயிச்ச டீம்லாம் பாருங்களேன், இன்ஜுரி பிரச்சனை பெருசாக இல்லாத டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் டாப் 4 டாப் 2க்குள்ளே வந்திருக்காங்க. இது இல்லைன்னா மேபி டீம் நல்லா பண்ணியிருக்கும். டெஃபினட்டாக பண்ணியிருக்குமா அது நான் சொல்ல முடியாது. பட் இதை விட மேபி கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கலாம். மெயினாக இந்த ருத்ராஜ் அவரோட கேப்டன்சி பற்றி எல்லாருமே குறை சொல்லிட்டு ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி குறைகள்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் கம்பேரிசன் என்ன பண்ணுவீங்கன்னா, டப்புன்னு தோனியோட கம்பேர் பண்ணிடுவீங்க. MS தோனி
இந்த டீமை எடுத்துக்கிறப்பவே ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு வந்தாரு 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தாரு. ஸோ அவர் கேமை ரீட் பண்ற விதம் டோட்டலி வேற. நீங்க எம்எஸ் தோனியோட நீங்க யாரை வேணாலும் கம்பேர் பண்ணுங்க. கேப்டன்சி, ஃபீல்டு அவர் மெனுவர் பண்ற விதம், போலர் கிட்ட சில சமயம் பேச மாட்டாரு, ஜஸ்ட் அந்த டீம் மீட்டிங்கே நடத்த மாட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ருத்துராஜ் உடனே அடாப்ட் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு படம் நடிச்சவர் அடுத்த படத்துல நீங்க தான் வந்து தளபதி விஜய் அப்படின்னா அவரால் நடிக்க முடியுமா என்ன? அதுக்குன்னு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும். அண்ட் ருத்துராஜ் ஒரு எஸ்டாப்ளிஷ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் இன்னும் ஆகலை. மேபி அங்கே இன்னும் நிறைய கேப்டன்ஸ் இப்போ வந்து மற்ற ப்ரெஷர் சுச்சுவேஷனில் மற்ற கேப்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா மேபி கொஞ்சம் பெட்டர் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. அவ்வளோ குறை. ஆனால் அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு கம்பேரிசன் வருதுல்ல, சஞ்சு சாம்சன் கிட்ட கொடுத்துருந்தா நல்லா பண்ணியிருப்பாரு கேப்டன்சி, அப்படி பேசுறாங்க இல்லையா? அது இருக்க தான் செய்யும் விக்னேஷ், அதை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி நிறைய ஐபிஎல் கேப்டன்சி பண்ணியிருக்காரு, அவர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் ரொம்ப நிறைய விளையாடி இருக்காருன்றதுனால இந்த கம்பேரிசன் கரெக்ட். பட் சீசன் ஆரம்பத்தில் ருத்துராஜ் என்ன தப்பு பண்ணாருன்னு அவர் வந்து தூக்குவீங்க. ஏன்னா ஃபுல் சீசன் அவர் வந்து கேப்டன்சி போன சீசன் பண்ண முடியல. 3 மேட்ச்க்கு அப்புறம் அவருக்கு கையில் இன்ஜுரின்றதுனால எம்எஸ் தோனி தான் அதுக்கப்புறம் கேப்டன்சி பண்ணாரு. ஸோ ஒரு ரீசன் சொல்லணும்ல, உங்களை இந்த பதவியிலேருந்து நாங்கள் தூக்கிட்டு அந்த பதவி இன்னொருத்தங்களுக்கு தரோன்றப்போ ஒரு ரீசன் சொல்லணும். அதுக்கான ஒரு ரீசனும் இல்லை ருத்துராஜை தூக்குறதுக்கு. மேபி இந்த சீசனுக்கு அப்புறம் அடுத்த சீசன் போகும்போது எங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வேணா அவங்க வந்து பண்ணலாமே தவிர ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணிட்டோன்றதுனால உனக்கு பதில் அவர் தான் கேப்டன்றது டீமோட மொராலை கொஞ்சம் ஹர்ட் பண்ணும். தல தோனி விளையாடுறது வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா அவர் வந்து கிரவுண்டுக்கு கூட வரல பெருசா. ஏன்னா லாஸ்டா அந்த 13வது மேட்ச் அப்போ சென்னையில நடக்கும்போது தான் ஒரு கிரவுண்ட்லயே ஃபேன்ஸ்லாம் பார்த்தாங்க. அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. அது எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும் எல்லா ஃபேன்ஸ்க்கும்? உங்களுக்குமே வருத்தமா இருந்திருக்கும் இல்லையா? வருத்தம் இருந்துச்சு. பட் அவரோட இதுல ஃபிட்டா இல்லை. அண்ட் மோர் ஓவர் அவருக்கு வந்து ரொம்ப இந்த அட்டென்ஷனும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் நான். மேபி அவர் கிரவுண்டுக்கு வந்திருந்தா எல்லாம் என்னோட யூகம் தான், இது எதுவும் டெஃபினட்டா இல்லை. மேபி அவர் வந்திருந்தா எல்லா அட்டென்ஷனும் அவர் மேல போயிருக்குமோ. வேற நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் மேல அந்த அட்டென்ஷன் கிடைக்காம போயிருக்குமோ ஒரு ரீசனா இருக்கலாம். அண்ட் இன்ஜூரி ஆயிருக்கிறப்ப நமக்கு என்ன இன்ஜுரி, என்ன எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஜுரின்னு தெரியாது. அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அது ஒரு மாதிரி வருத்தமா தான் இருந்துச்சு. ஏன்னா கடைசியில நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பேட்டிங் ஆட இன்ஸ்டாகிராம்ல கீப்பிங் பண்றாரு, பட் மேட்சுக்கு வரலையேன்ற வருத்தம் நிச்சயமா இருந்துச்சு. ஸோ கடைசி நாள் சிஎஸ்கேவோட லாஸ்ட் ஹோம் கேமுக்கு அவர் வந்து கிரவுட் கிட்ட வேவ் பண்ணிட்டு போனது, அன்னைக்கு சிஎஸ்கே மேட்சை தோத்துருந்தாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு ஆறுதல் பரிசு கிடைச்ச மாதிரி இருந்ததே தவிர அது மோர் ஆஃப் சென்டிமெண்டல் வேல்யூ தான். லைக் அவரோட பிரசன்ஸ் கிரவுண்ட்ல இருந்து ருத்துராஜை கைட் பண்ணியிருந்தா சீசன் இன்னும் கொஞ்சம். ஆனா மேனேஜ்மெண்ட் கிட்ட ஏதோ அவருக்கு கோவம்ன்ற மாதிரி அதனால அவர் விளையாடாம இருக்காரா, இல்ல அவருக்கு நிஜமாவே ஃபிட்டா இருந்து விளையாடலையா, என்ன வேற ஏதாச்சும் ரீசன் இருந்திருக்குமா? ஃபிட்டா இல்ல முதல் விஷயம் அது. மற்றபடி இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் ஒருத்தர் விளையாடாதப்ப வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வதந்திகளை வந்து அதை வச்சு இப்போ நம்ம பேசுறதே நான் தப்புன்னு நினைக்கிறேன். இதான் அதிகாரப்பூர்வமான தகவல்னா அதை வச்சு நம்ம 2 பேர் பேசலாம். பட் எந்த இதுவும் வரல. அவர் இன்ஜுரியில இருந்தாரு அப்படின்றது மட்டும் தெரியும். இன்ஃபேக்ட் சீசனோட ஆரம்பத்தில் எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் அவரோட இருந்தது. சீசனுக்கு ஐ திங்க் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி மதுரையில் ஒரு கிரவுண்ட் ஓப்பன் பண்ணாங்க, அது நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். அதில் எம்எஸ் தோனி கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அப்போ கூட அவர் வந்து கால் ஃபிட் ஆனா, ஏன்னா அவருக்கு அந்த முட்டி ப்ராப்ளம் கடந்த கொஞ்சம் வருஷமா இருந்திருக்கு. ஸோ அது ஒன்று தான் கன்சர்ன். அது இல்லைன்னா நான் டெஃபினெட்லி விளையாடுவேன்ற மாதிரி தான் ஒரு அறிகுறிகள் வந்துச்சு அன்னைக்கு அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ. ஸோ எனக்கு சீசன் ஆரம்பத்துலேயே அவர் விளையாடலன்றது ஒரு ஷாக்கு. சரி அடுத்த மேட்ச்னு போனோம். அதுக்கப்புறம் சரி இது டீம் அவர் இல்லாமலே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. இப்போ அவர் வந்தால் காம்பினேஷன் ஏதாவது மாற்றணுமா, ஏதாவது சின்ன பையனோட வாய்ப்பு பறிப்போகுமான்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது ஓகே he was not available, பட் இன்ஜுரி தான். அதோட ஸ்பெகுலேஷனுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த ஓஜி பிளேயர்ஸ் கூட ஒரு ஃபன் மேட்ச் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் பண்ணாரு. அப்போ தான் வந்து ஃபேன்ஸ் அவரை கிரவுண்டில் பார்த்தாங்க கடைசியாக விளையாடும். அதுக்கப்புறம் இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம தல தோனியை பார்க்கல. பட் அது வந்து இந்த ஃபன் மேட்ச்னா உங்களுக்கு லைக் இன்டென்சிவ் கீப்பிங் பண்ண வேணாம்ல. ஜஸ்ட் ஒரு 6 பால் எஞ்சி நின்னா போதும். மேட்ச் இன்டென்சிட்டியில் அது பண்ணும்போது ஏதாவது நடுவில் ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆகி அதனால இன்ஜுரி அக்ரிவேட் ஆகிடக்கூடாதுல்ல. அது ஒரு அதுவுமே அதை பார்த்தது உண்மையிலேயே ஒரு ஆறுதல் பரிசா இருந்துச்சு. ஏன்னா சுரேஷ் ரெய்னா எல்லாருமே வந்து. ஆமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ப்ரோ, அந்த எஸ்ஆர்எச் மேட்ச் அப்போ நம்ம தோத்துட்டோம். அப்போ வந்து தல தோனி அவருங்க கிரவுண்டுக்கு வரும்போது இந்த இஷான் கிஷன் அவர்கள்லாம் விசில் அடிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் போகணுன்ற மாதிரி எல்லாம் ட்ரோல் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு ப்ரோ உங்களுக்கு? மொதல் விஷயம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஃபேன்ஸ் இல்லாம இந்த கேமே கிடையாது. ஃபேன்ஸ் தான் பிக்கெஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதனால நான் வந்து ரொம்ப பெரிய இது கிடையாது ஃபேன் ஆஃப் லைக் நீங்கள் வந்து பப்ளிக்கை டைரக்டாக நீங்கள் போய் ட்ரோல் பண்ணுறது, அது வந்து தவிர்த்திருக்கலாமோ மொதல் விஷயம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே வச்சிடறேன். அதுக்கு அடுத்தது என்னதுன்னா அந்த விசில்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராக போச்சு. நான் பிளேயர் சைட்லேருந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த டீமில் ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபாக இருந்தார், எங்களோட நிறைய கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. லேட்டர் ஆஃப் நான் வந்து எதனால் இது நடந்துச்சுன்றப்போ ரொம்ப இரிட்டேட் ஆயிருச்சுப்பா அந்த விசில் சத்தம் அப்படின்றது அவங்க சொன்னாங்க. பட் அது இருந்தாலுமே ஃபேன்ஸ் கிட்ட காட்டக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ எம்எஸ் தோனியோட கிரேட்டஸ்ட் ரேட்டே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஜஸ்ட் நான் கம்பேரிசன் உடனே எம்எஸ் தோனி அப்படி இப்படின்னு பேச வேணாம். நான் ஜெயிச்சப்ப ஹம்பிளாக இருக்கணும்.
லைஃப்லயும் அதுதான், கண்டிப்பா. கிரிக்கெட்லயும் அப்படிதான். நம்ம ஜெயிச்சப்போ நம்ம இருக்கோமா இல்லையான்னு தெரியாம அந்த வெற்றியை ரசிச்சுட்டு போயிடும். எம்எஸ் தோனி கப்பு ஜெயிச்சாரா சின்ன பையன் கிட்ட கொடுத்துட்டு ஓரமா போய் நின்றுவாரு. ஸோ ஜெயிக்கிறப்பதான் நீங்க ஹம்பிளா இருக்கணும். தோக்கும் போது கூட நீங்க வந்து உங்களோட கோவத்தை காட்டலாம், வெளிக்காட்டலாம், சில சமயம் அதை கட்டுப்படுத்த முடியாம இருக்கும். ஆனா ஜெயிக்கிறப்ப எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாதான் லைக் யூ வில் பி கன்சிடர்ட் அ வெரி சக்சஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ்மேன். ஃபார் விராட் கோலியே நான் சொல்றேன், மேட்ச் நடக்கிறப்ப அவரோட இன்டென்சிட்டி வேற, மேட்ச் முடிஞ்ச உடனே அவரோட இன்டென்சிட்டி வேற வரும். அதே பிளேயர் கிட்ட கூப்பிட்டு பேசுவாரு. ஸோ பிகர் ஸ்போர்ட்ஸ்மேன் அதான் பண்ணுவாங்க. வேற க்ரௌடை ட்ரால் பண்றது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டாம். ஏன்னா பிளேயர்ஸ்குள்ள இருக்கலாம், அது க்ரௌடை வந்து அப்படி வந்து புள்ளி பண்றது வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா தல தோனி அவர் வந்து கை கொடுக்குறாரு, அவங்க எதிர்க்க தான் அது எல்லாமே நடக்குது. அது எல்லாருமே சோஷியல் மீடியால பார்த்துட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுங்க. ஏன்னா க்ரௌட் கிட்ட பண்ண வேண்டாம். உங்களுக்கு சக வீரரோட இருந்துதான் நீங்க ஆன் த ஃபீல்ட், ஆஃப் த ஃபீல்ட் நீங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அது நான் பெருசா ரசிக்கல. பட் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவர் பண்ணிட்டாரு, சரி ஓகே. ஆனா அதே இஷான் கிஷன் வந்து நம்ம ஆர்ஆர் கிட்ட தோக்கும் போது, அந்த எலிமினேட்டர் மேட்ச்ல தோக்கும் போது திரும்ப வந்து எல்லா ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்க எப்படி இருந்துச்சு ப்ரோ? பார்க்க என்ன, அது கடைசியில் அது ஒரு மீம் வந்துச்சுல, அதை நாங்களும் பார்த்தோம். அதாவது சிஎஸ்கே யாரெல்லாம் ட்ரோல் பண்ண, ஜிடி ட்ரோல் பண்ணாங்க, உடனே ஆர்ஆர் அவங்க வெளியே போறாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்க. பட் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். அந்த மேட்ச் முக்கியமா பாத்தீங்கன்னா சூரியவன்சி அவரோட 96 அந்த யாராலுமே மறக்க முடியாத ஒரு மேட்ச்னே சொல்லலாம். அதை வந்து ஒரு ஃபேன்ஸுமே அவ்வளவு ரசிச்சு பார்த்தாங்க. என்னடா ஒரு 16 வயசு பையன் 96 ரன், எவ்வளவு பெரிய பேட் கேமன்ஸ் பாலெல்லாம் போட்டு பொழக்கிறாரு. யாரும் அடிக்கல. அந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், டஃபி சேர்த்துக்கோங்க, லாக்கி ஃபர்கியூசன், ஹர்ஷ்தீப் சிங், எல்லாரையும் அடிச்சாச்சு. இன்னும் யாரு பாக்கி? நாங்களும் கமெண்ட்ல முன்னாடிலாம் சொல்லுவோம், இவர் வந்து போலரை பாக்குறது இல்ல, பாலை தான் பாக்குறாருன்னு. ஆனா கடைசியில தெரிஞ்சிச்சு, போலரை பார்த்து தான் அடிக்கிறாரு. இவர் பெரிய போலர், இவருக்கு எத்தனை அடிக்கணுன்ற மாதிரி தான் அவர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பிளே ஆஃப்ல அவரோட கேம் என்னதுன்னா, அந்த எஸ்ஆர்ஹெச்சோட நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல, ரொம்ப ஸ்கிராச்சியா ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கேமை பிக் பண்ணதெல்லாம் அது அவரோட மெச்சூரிட்டியை காட்டுது. இந்த ஐபிஎல்லே அவரோட ஐபிஎல் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? என்னதுன்னா விக்னேஷ், இப்போ சச்சினோட டெபியூ 87ல நடந்துச்சு. அப்போ என் குரூப்ல இருக்கிறவங்க ஒரு சில பேர் இந்த பிறந்திருக்க மாட்டோம். நமக்கு வந்து அந்த ஆரா, சச்சின் ஒரு 16 வயசு பையன், இந்தியா டீம் விளையாடுறாரு, பாகிஸ்தான் போலர்ஸ் அப்துல் காதிர், வக்கார் யூனிஸ், இம்ரான் கான் எல்லாம் அடிக்கிறாரு. நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பார்க்கல, யாரும் நம்ம அதை பத்தி தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதை பார்க்குறோம். இப்போ இன்ஃபேக்ட் நம்ம இந்த இரால இதை பார்த்து ரசிக்கிறோன்றதே ஒரு குடுப்பனை நினைச்சுக்கிறேன், ஒரு கிரிக்கெட் ரசிகரா இருந்து. ஆர்சிபி செகண்ட் டைம் வின் பண்ணது எப்படி இருந்துச்சு? வாழ்த்துக்கள், சூப்பர். அந்த மெத்தட் இருக்கு பாருங்களேன், 17 வருஷம் ஜெயிக்காதது. ஏன்னா நல்ல பேட்டர்ஸ் இருந்தாங்க எப்பவுமே, காலங்காலமா எடுத்துக்கோங்க, நிறைய தொகை கொடுத்து பெரிய பெரிய பேட்டர்ஸ் இருந்தாங்க. பெரிய பெரிய பேட்ஸ்மேன்லாம் நம்ம ஆர்சிபில வந்து கிறிஸ் கெயிலா இருக்கட்டும், ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி, எல்லாருமே இன்னுமே வின் பண்ணல. ஆமா, கப்பு ஜெயிக்கல, 2-3 தடவை பக்கத்துல வந்தாங்க. பட் எப்பெல்லாம் போலர்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ, அண்ட் இந்த கிளட்ச் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க, முக்கியமான டைம்ல யாரெல்லாம் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி யோசிச்சு டீம் எடுத்தாங்க. அதுக்கு கிடைச்ச பரிசு தான். அண்ட் லெட் பை அ வெரி வெரி குட் கேப்டன் தினேஷ் கார்த்திக் அவர்களோட கோச்சிங் ஃபேண்டாஸ்டிக். அதாவது அவங்களோட டீமோட இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் அவங்க விட்டாங்க. அதை நான் பார்த்தா யோசிச்சேன், இந்த பிளேயர் வேணும், எதுக்காக வேணும், கார்த்திக் சர்மா வேணும்னு அவங்க ரொம்ப போனாங்க. பட் சிஎஸ்கே அவுட்பிட் பண்ணாங்க. கார்த்திக் சர்மாவுக்கு என்ன ரோலாக இருக்கும்? அதுக்கு முன்னாடி இப்போ வந்து புவனேஸ்வர் குமார் அவ்வளவா டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுறது இல்லை, பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம வேணும். ஒரு ஹேசல்வுட் நம்ம எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி போலிங்கையும் ஸ்ட்ராங் ஆக்குனாங்க. அண்ட் ஒரு நல்ல கேப்டனையும் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த திங்க் டேங்க் அண்ட் கேப்டனுக்குள்ளே இருக்கிற ஐடியா பரிமாற்றலாக இருக்கட்டும், அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஆண்டி ஃப்ளார், தினேஷ் கார்த்திக், அதுக்கப்புறம் மாலோலன் ரங்கராஜன், அகைன் ஃபார்மர் தமிழ்நாடு கிரிக்கெட்டர், இந்த பிரெயின்ஸ் பிஹைண்ட் த டீம் பிரில்லியண்டாக ஒர்க் பண்ணிட்டாங்க. அதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு. ஏன்னா போன சீசனை விட இந்த சீசன் வந்து பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆர்சிபியில். யார் வந்தாலும் அடிக்கிறாங்க. அது ஒரு வேடிக்கையான விஷயம் விக்னேஷ். இப்போ நீங்க போன ஆக்ஷன் எடுத்துக்கோங்களேன், இந்த ஆக்ஷனை விடுங்க, இந்த ஐபிஎலோட ஆக்ஷன். அதுக்கு முந்தின ஆக்ஷன்ல வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து 23 கோடி வரைக்கும் போனாங்க. அவங்க விராட் கோலியை ரீட்டைன் பண்ண தொகை 23 கோடி, அது வரைக்கும் போனாங்க. பட் கேகேஆர் 23க்கு மேல ஒரு பிட்டை வச்சு எடுத்தாங்க. அவர் அந்த டைம்ல எடுக்காததன் காரணமாக தான் அவங்களால இவ்வளவு நல்ல போலர்ஸ் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அது ஒரு சில சமயம் ஆக்ஷன்ல உங்களுக்கு வந்து லக்கிலி ஒரு பிளேயரை விட வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா அந்த தொகை நீங்க மிச்சம் வச்சு வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அது அவங்களுக்கு அப்ப அமைஞ்சிச்சு. இப்போ இந்த சீசன் படிக்கல் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. டாப்ல விராட் கோலி, ஃபில் சால்ட் பெஸ்டா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு வெங்கடேஸ்வரை திரும்ப எடுத்தாங்க. ஏன்னா அந்த பிளேயர் வேணும்னு 8 கோடிக்கு முன்னாடி 23 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்காத பிளேயரை 8 கோடிக்கு எடுத்தீங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஃபிட் இன் பண்ண முடியல.
அதுக்கப்புறம் சால்ட்டுக்கு இன்ஜுரி, பெத்தல் சரியா விளையாடலன்றதுனால ஃபிட்டின் பண்ணி கடைசியில் என்ன மாதிரி ரிசல்ட் அவரும் ப்ரொடியூஸ் பண்ணார். ஃபைனல் வரைக்கும் அவர் அடிச்ச ஃபைனலில் கூட ரொம்ப ரொம்ப குரூஷியலான இன்னிங்ஸ் விளையாடினாரு. அதை கூட எல்லாருமே கம்பேரிசன் பண்ணாங்க. 14 கோடி கொடுத்து கார்த்திக் சர்மாவும் நம்ம பிரசாந்த் வீர் எடுத்தோம். ஆனா 7 கோடி ரூபாய் கொடுத்து வெங்கடேஷ் ஐயர் சூப்பரா விளையாடுறாரு ஆர்சிபிக்கு. இப்படி நம்ம பேசணும் ஒவ்வொரு டிசிஷனா சொல்லும். கேஎல் ராகுல டெல்லி 14 கோடிக்கு தான் எடுத்தாங்க. கார்த்திக் சர்மா பெரிய பிளேயரா, கேஎல் பெரிய பிளேயர்னு எல்லாருக்குமே தெரியும். அது டைனாமிக்ஸ் ஆக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. அங்கே மேபி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்திருக்கலாமோ ஹைண்ட் சைட்டில். அது டெஃபினட்டாக ஒரு விமர்சகராக நமக்கு வந்து தோணுது. ஏன்னா இந்த சீசனில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆவாங்கன்றது பெரிய சந்தேகமாக போச்சு இல்லையா? ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஆர்சிபி, ஏன்னா பஞ்சாப் வந்து தொடர்ந்து 6 மேட்ச் தோத்தாங்க. ஸ்டார்டிங்கில் 7 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணியுமே 6 மேட்ச் தோத்து வெளியே போனது வந்து எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நோஸ் டைவ்னு சொல்லுவாங்க, அப்படியே போயிட்டு இருக்கிற பிளேன் டப்புன்னு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி அந்த மாதிரி தான் ஆச்சு அவங்களுக்கு. எதனால் ஆச்சுன்னா பேட்டிங் போலிங் எப்பவுமே ரன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் அதிக தடவை 200+ அடிச்சாங்கன்னு சொல்லுவோம். அவங்க தான் அதிக தடவை 200+ கொடுத்தாங்க. அதுவும் ஒரு உண்மை. ஸோ போலிங் கை கொடுக்கல. அண்ட் ஏதாவது ஒரு டீம் ஃபீல்டிங்னால இது வரைக்கும் ஐபிஎல்ல வெளியே போயிருக்குன்னா இந்த டீம் தான். எவ்வளோ கேட்சிங்க விடுவாங்க மேட்சுக்கு மேட்ச். அது வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரியே சொல்றாங்க. அது அவரோட நேச்சர். அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. போன வருஷம் ரன்னர்ஸ் அப்பா வந்தாங்க, மக்களின் கேப்டன், நம்ம ஆளுங்க தானே பேரு கொடுத்தாங்க. அது அவரோட ஆட்டிடியூட். கம்பேரிசனுக்கு இப்போ வந்து ரிஷப் பண்ட் எடுத்துக்கோங்க. ரிஷப் பண்ட்டும் ஷ்ரேயஸ் ஐயர் தான் இந்த லீக்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர்ஸ் இதுவரை. ரிஷப் பண்ட் மேலே அந்த ப்ரெஷர் எப்பவுமே கூடுதலாக தெரியும். அது பார்க்கறது வெளியிலேருந்து பார்க்கறது என்ன தோணுன்னா, ஒருத்தருக்கு வந்து ஐயோ 27 கிடச்சிருச்சே, இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ணணுமே. இன்னொருத்தர் எனக்கு 27 தானா, எனக்கெல்லாம் 37 கொடுக்கணுன்ற மாதிரி அவர் நடப்பார். அது அவரோட கேரக்டர், அவரோட கான்ஃபிடன்ஸ். கேமில் அவர் வந்து அந்த குரூஷியலான டைமில் அந்த கடைசி 2-3 இன்னிங்ஸ் சரியாக விளையாடல, அது ஒரு குறை. பட் மற்றபடி ஆட்டிடியூட் பிரச்சனைலாம் இருக்கு. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் ஆண்ட பரம்பரையா அந்த சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்லாம் இப்போ ரொம்ப 9வது 10வது இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கே எம்ஐ ஃபேன்ஸ் இது வரைக்கும் வந்து இவ்வளவு ஒத்துமையா இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அதையும் பார்க்க வேண்டிய ஒரு காலம். அதுவும் அந்த ராஜ்பிரியன் வீடியோலாம் போடுவாங்க இல்லையா, அதை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே. அது எப்படி இருக்கும்? ஃபேன்ஸா பிளேயர்ஸே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த மும்பை இந்தியன்ஸோட விஷயத்தை பற்றி பேசணும் ப்ரோ. ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லையோ, ஒரு டீமில் 11 பிளேயர்னா அதுலேயே 4 கேப்டன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அது என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து சினிமாவை பார்க்கும்போது இப்போ நம்மளாம் ரசிச்சு கைத்தட்டி பார்ப்போம். அவங்க இதில் ஏதாவது தவறு நடந்திருக்கும். அதில் மேபி கிரிக்கெட்டில் இவ்வளவு கேப்டன்சி பண்ணவங்க இப்போ இந்த கேப்டன் எடுக்கிற மூவ் ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாமா, ஒருவேளை அப்படி பண்ணிருக்கலாமான்றது வரலாம். அதுதான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியல. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளவு இன்னமும் ஆச்சரியம் பாருங்களேன், இந்த டீம் எப்படா கப்பு ஜெயிக்கல, எப்படி குவாலிஃபை ஆகலன்னு நம்ம கேட்க தோணுது. மேபி அங்கே ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ ஹார்திக் இந்த டீமுக்குள்ள வந்தப்பே கேப்டனாக தான் வந்தார். ஜிடி அவர் வந்து 2 வருஷம் கேப்டன் பண்ணார். 1 வருஷம் வின்னர், 1 வருஷம் ரன்னர். அந்த டீம்ல அவர் தான் சூப்பர் ஸ்டார். இந்த டீம்ல இந்த பக்கம் பார்த்தா இவரை விட இன்னொரு சூப்பர் ஸ்டார் பெருசு, இந்த பக்கம் பார்த்தா இவரை விட இன்னொரு பெரிய சூப்பர் ஸ்டார். மேபி அது ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கலாமோ. அதே மாதிரி உங்களோட காம்போ ப்ரோ, நீங்களும் அந்த சீக்கா சாரும் அந்த கமெண்ட்ரி பண்ணும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். அதை எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. அவரு எனக்கு எப்பவுமே குருநாதர்னு சொல்லுவேன். கமெண்ட்ரி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 2017 ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தட்டி கொடுத்து இப்படி தாண்டா பண்ணலாம், வாடா இப்படி கலக்கலாம் அப்படின்ற ஒரு இது. எங்க டீமோட சீனியர் மோஸ்ட் மெம்பர், அவர்கிட்ட அன்லிமிட்டெட் எனர்ஜி இருக்கும். ஸோ அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் ஃபீட் ஆஃப் பண்ணிப்போம் எல்லாருக்குமே. அவர் வந்து ஒரு டார்லிங், அவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ண ஒருத்தர் எங்களோட சாதாரணமாக உட்காந்து ஜாலியாக பேசுவார். ரொம்ப ஜாலியாக பேசுவார். டே முத்து இப்போ பாடுறா விக்கெட் அலர்ட் அந்த மாதிரிலாம் பேசும்போது அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இந்த நீங்கள் கமெண்ட்ரி பண்ணும்போது அஜய் பாலாஜி அவர் பத்ரிநாத் அவர்களும் பண்ணும்போது ஒரு காம்பினேஷன் இருக்கும், அதே மாதிரி உங்கள் காம்பினேஷன் நல்லா இருக்கும். தேங்க்யூங்க விக்னேஷ். ஏன் நானும் ரொம்ப ரசிப்பேன் அவரோட ஒர்க் பண்ணுறது. அவருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட முத்து காம்போ நல்லா இருக்கும்னு. நன்றி. அவரை மாதிரி ஒரு மிமிக்ரி மட்டும் அவர் மாதிரி பேசி காட்டிங்கன்னா. அவரை மாதிரி பேசுறது அவர் பையன் கிட்ட தான் எப்பவுமே சொல்லுவேன், சார் உங்க வீட்டில் காப்பி வேணும்னா தாங்கன்னு கேட்பேன். ஏய் காப்பி பால் மேல ஊத்திக்காம டிகாசன் காப்பி எடுத்துட்டு வா. வேலைக்காரர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. நான் கேட்டேன் ஒருத்தர், இப்படிதான் கேட்பாரா இல்ல காப்பி தாங்க நம்மள மாதிரி சாதாரணமா கேட்பாரான்னு. பட் அவர் பேச ஆரம்பிச்சா அவ்வளவு எக்ஸென்ட்ரிக்கா போயிருவாரு. அதே மாதிரி ஸ்டுடியோல கூட பாவனா அவர்கள் பேசிட்டே இருக்கும்போது, மச்சான் இங்க என்னடா பண்ற, உங்க சிராஜ் சூப்பரா போலிங் போட்டேன் இன்னைக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு அவரு. அவருக்கு நாங்க இந்த ஷோ எல்லாம் பண்றப்போ ஒன்னு என்னன்னா, எக்ஸலன்ட் செட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் எங்க காதுல இருப்பாங்க. ஷோல இப்போ நம்ம ஷோலயே நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க இந்த கண்டென்ட் பேசிட்டு அடுத்து இந்த கண்டென்ட் நீங்க போகணும். பட் இங்க நீங்க இன்னியர் இல்லாம பண்றீங்க, நாங்க அங்க இன்னியரோட பண்ணுவோம் ஒரு ப்ராட்காஸ்ட் கண்ட்ரோல் ரூம்ல. ஸோ ப்ரொடியூசர் வேற ஒரு டாபிக் வச்சிருப்பாங்க. பட் சீகா சார் எப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு டிஸ்கஷனா போறது தான் பிடிக்குமே தவிர இந்த கேள்வி பதிலா போறது பிடிக்காது. ஸோ அவர் வேணும்னே நம்மகிட்டே திரும்ப ஒரு கேள்வியை கேட்பாரு. அது அந்த இதை ஆக்டிவா வச்சுக்கணுன்றதுக்காக அவர் பண்ணுவாரு. அவர் கூட ஷோ பண்றதுனா we have to be ready for surprise. என்ன வேணாலும் பண்ணலாம். திடீர்னு பேட் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவாரு, திடீர்னு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு.
இந்த ஃபைனல்ஸ் அப்போ எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ்னு சொல்லக்கூடாது, வெறியர்கள் தான் சொல்லணும். ஒரு 2-3 பேர் போனாங்க அந்த சின்னசாமி ஸ்டேடியமில். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கவர்மெண்ட் ரோட்ல இறங்கி நிறைய பேர் ஃபேன்ஸில் ரொம்ப செலிப்ரேட் பண்ணி போலீஸ்லாம் அடிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது ஃபேண்டம் ஓகே சந்தோஷப்படலாம், பட் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்றது ஒரு சந்தோஷம் கிடையாது. ஆர்சிபி ஃபேன்ஸ்னாலே பயப்படுறாங்க எல்லாரும். மேபி இருக்கலாம், பட் எல்லாரும் அது கிடையாது. ஒரு சின்ன குரூப்பை வந்து நம்ம எல்லாரோடையும் நம்ம வந்து ஒப்பீடு செய்யறது தப்பு. அண்ட் எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் நமக்கு மட்டும்தான் அது செலிப்ரேஷன். இன்னொருத்தர் உபத்திரவமா இருக்கிறது, இன்னொருத்தர் இடைஞ்சலா இருக்கிறது செலிப்ரேஷன் கிடையாது. அதுக்கு பேர் நியூசன்ஸ், அதுக்கு பேர் டிஸ்டர்பன்ஸ். அதுக்கு உரிய அத்தாரிட்டிஸ் என்ன இது பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க. பட் அகேன் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதோ, நம்மளே பட்டாசு வெடிக்கிறதோ, இதெல்லாம் நானும் இந்தியா ஜெயிக்கிற ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சுக்கும் விநாயகர் கோயிலில் தேங்காய் உடைச்சிருக்கேன், பட்டாசுலாம் நானும் வெடிச்சிருக்கேன். பட் ரொம்ப எல்லை மீறி போகிறத மேபி தவிர்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாரும் அது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆளுங்க பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஆர்சிபி இந்த வாட்டி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஆர்சிபி இந்த மாதிரியும் கப் அடிப்பாங்கன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே தான் அவங்க கப் வின் பண்ணாங்க. அது வந்து ஃபைனல்ஸ் அப்போ நீங்கள் கமெண்ட்ரி பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஜிடி வின் பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? பாருங்க, மேட்சுக்கு முன்னாடி லீக்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அந்த பிளே ஆஃப் பகுதியில் வந்து ஆர்சிபி தான், டவுட்டே இல்லை. ஜிடி மேபி இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்களோ நாங்கள் நினைச்சோம். அவங்களோட ட்ரெடிஷ்னல் கேமா இல்லாம வெளியே போயிட்டாங்க. அந்த ஃபைனலோட ப்ரெஷரா என்னதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் இந்த லீக்லேயே அதிக ரன்கள் இத்தனையும் சேஃபாக அடிச்சு இது பண்ணுவாங்க. ஹை ரிஸ்க் ஷாட் பவர் பிளே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஜிடியோட மெத்தடாக இருந்துச்சு. திடீர்னு இந்த ஃபைனல் அப்போ இறங்கி வந்து அடிக்கிறாரு. சாய் சுதர்ஷன் ஒரு பால் இறங்கி வந்து அடிச்சாரு, அது ஒரு மாதிரி பீட்டன் ஆனாரு. அடுத்த பால் சரி மேலே தான் போடுவாருன்னு நினச்சா அடுத்த பாலும் ஷார்ட்டாக போட்டாங்க, அதில் அவர் ஒரு மாதிரி அவுட்டு. அண்ட் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனப்பவே, ஏன்னா அவங்க டீம் அந்த டாப் 3 மேலே டிபெண்டன்சி கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுல. ஸோ அதில் அங்கேயே கேம் போச்சு. 2 முறை சாய் சுதர்ஷன் அவுட் ஆன விதமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அப்போ நீங்கள் தான் கமெண்ட்ரியில் இருந்தீங்க, எப்படி இருந்துச்சு? இதை வேற எங்கள் ஆஃபீஸில் கிளப்பி விட்டாங்க. 2 தடவை நான் தான் இருந்தேன். இந்த தடவை அதுவும் எனக்கு முன்னாடி பாலாஜி கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டாரு சாய் சுதர்ஷன் பேட்டிங் கொஞ்சம் ஜாக்கிரதை, ஏன்னா அடுத்தது முத்து கமெண்ட்ரி வராருன்னு. நான் வரதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டாரு, அந்த கடைசி 2 பால்லே அவுட் ஆயிட்டாரு. பட் அதுக்கும் சொன்னாங்க முத்து வரதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. ஏங்க 600 இதுல ஓடாத வண்டி ஸ்பேர் பார்ட்ல ஓடாத எலுமிச்சம்பழத்துல ஓடுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சாய் சுதர்ஷன் அவர் வந்து ரொம்ப க்ரோயிங் அப் டேஸ்ல இருந்தே நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 சீசன் கன்சிக்யூட்டிவா இவ்வளவு ரன்ஸ் அடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஓகே, அதுக்கு அவர் ஒர்க் பண்ணுவாரு. அது டெக்னிக்கலி என் கூட ஒர்க் பண்ற கிரிக்கெட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவரோட கை ஒரு மாதிரி வெளியே வந்துடுது, மோர் ஆஃப் ப்ராக்டிஸ்ல வந்துடும் அப்படின்னு. பட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா அவ்வளோ ரன்ஸ் அடிச்சாரு. எனக்கு அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்லா தெரியும். அவங்க அம்மா ரொம்ப ஸ்வீட்டு, எப்போ பார்த்தாலும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ ரியலி ஹாப்பி அவர் இவ்வளோ ரன் அடிச்சாரு. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டில் திரும்ப பார்க்க போகிறோமே அவரை. ஆர்ஜே பாலாஜி அவர்களை பற்றி சொல்லுங்க. அவர் ஸ்டுடியோக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டுடியோக்கு வந்தால் ஒரு புது எனர்ஜி வந்துடும். எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதுவும் இந்த தடவை அவருக்கு வந்து அந்த படம் ரிலீஸு ஒரு பக்கம் அதை பற்றி அவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் படத்தோட சக்ஸஸ், இதுக்கு நடுவில் ஒரு ஐபிஎல். ஸோ அவரோட எல்லா ஃபேஸையும் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு அவரை மோர் தென் 15 இயர்ஸ் தெரியுங்க விக்னேஷ். ஸோ அவரோட நிறைய இதில் ட்ராவலில் நானும் அவரை பார்த்துருக்கேன். பட் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அவர் இருந்தாலே இடம் ஒரு பாசிட்டிவ் வைபோட இருக்கும். அடுத்த சீசனில் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸாக சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக நடக்க போதான்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கே வரப்போறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இல்லை. நானும் நம்ம தகாத வட்டாரங்கள்ல இருந்து தான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஹார்திக் பாண்டியா அந்த டீமை விட்டு விலக ரெடி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ஹார்திக் பாண்டியா ஷூட்ஸ்ல இப்போ நான் இருந்தேன்னா ஆக்ஷனுக்கு போவேன். எதுக்கு ட்ரேட்ல போகணும்? ஆக்ஷனுக்கு போய் என்ன வேல்யூ எந்த டீம்ல எடுக்கிறாங்கன்றத பார்க்கலாம். அது ஒரு சாய்ஸ் இருக்கு. ரிஷப் பண்ட் அப்பவே ராஜினாமா பண்ணிட்டாரு. அவரை கண்டினியூ பண்ண போறாங்களான்னு நான் விசாரிக்கிறப்போ நம்ம தகுந்த வட்டாரங்கள் அவரை பிளேயரா விளையாட வைப்பாங்க, வேற கேப்டன் தேடுவாங்கன்னு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வருஷம் கொடுத்து அவரை வெறும் பிளேயரா வச்சு பார்க்கலாம். அந்த மாதிரியும் ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சூரியவன்ஷி மும்பை இந்தியன்ஸ் போக போறது, அதுவும் 30 கோடி ரூபாய் கொடுத்து ட்ரேட்ல வாங்க போறாங்க. யாரை கொடுத்து வாங்குவாங்க? ஆர்ஆர் விட மாட்டாங்க. ஏங்க ஆர்ஆருக்கு ஒரு ஜென்ரேஷனல் டேலண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ ஐபிஎல்ல நீங்க மார்க்கி டீம்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஆர்சிபி கோலியோடையே அசோசியேட் ஆன ஒரு டீம், சிஎஸ்கே தோனியோடையே அசோசியேட் ஆன ஒரு டீம், மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவோடையே அசோசியேட் ஆன ஒரு டீம். அப்படி ஒரு ஐடியா. இன்ஃபேக்ட் எங்க கேகேஆர் பஞ்சாப்லாம் மிஸ் பண்ணாங்கன்னா, இப்போ கேகேஆர் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை அவரோட பீக்ல விட்டாங்க, கில்லையும் அவங்களோட பீக்ல விட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டீமோடையே ஒரு பிளேயர், இப்போ வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, ஆண்ட்ரே ரசல் இருந்தாரு. பட் ஒரு இந்தியன் பிளேயர் இந்தியன் டீமுக்கு பல வின்னிங் கேப்டன் இல்லையா? வின்னிங் கேப்டன். அதுக்கு முன்னாடி கில்லும் இந்த டீம்ல தான் இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்ஆர் ஒவ்வொரு பிளேயரையா விட்டுட்டு இருந்தாங்க. இந்த டேலண்ட் ஆர்ஆர் தான் விட மாட்டாங்க. இந்த ஃபைனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வைரல் ஆச்சு. விராட் கோலிக்கு இது லாஸ்ட் சீசன், கப்பு வின் பண்ணிட்டாங்கன்னா விராட் கோலி ரிட்டையர் ஆகிடுவான்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. வாய்ப்பே இல்லைங்க.
27 வேர்ல்ட் கப் அவர் வந்து இந்தியன் டீமுக்காக விளையாட போறாரு. அவரும் ரோஹித் சர்மா விளையாட போறாங்க. இந்த ஸ்டேஜ்ல அவர் எதுக்கு இதை விடணும்? ஃபிளெமிங்கை மாற்ற போகிறதா சொல்கிறேன். மாற்ற மாட்டாங்க. அது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு. இப்போதைக்கு மாற்ற மாட்டாங்க. ஏன்னா எப்படி இந்த சிஎஸ்கே டீமோடய அவரும் இவ்வளோ வருஷம் அசோசியேட் ஆன ஒரு பிளேயர், அப்படி மாற்றுறதுனா இங்கே ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து அவரை இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா லீக்லேயும் எம்எல்சிலையும் ஒரு டீம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து யூஎஸில் நடக்கிற லீக்லேயும் சிஎஸ்கே ஒரு டீம் வச்சுருக்காங்க. அங்கே அவரை இது பண்ணிட்டு இங்கே வேற ஒருத்தரை எடுக்கலாம். பட் ஒரு ராகுல் டிராவிட் பேச்சு அடிப்படுது. வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து இன்ஃபேக்ட் இந்தியா சிமெண்ட்ஸ்க்காக நிறைய கிரிக்கெட் விளையாடின ஒரு பிளேயர். ஸோ ஒரு அசோசியேஷன் இருக்கு. பட் ஒரு மெகா ஆக்ஷன், ஒரு மினி ஆக்ஷன்ல உங்களுக்கு வெளியில பிளேயர்ஸே கிடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆக்ஷனில் அவர் வந்து எந்த பெரிய சேஞ்ச் உங்களுக்கு வந்து பெரிய பிளேயர்ஸ்க்கு போகணுமா, யார் ரீட்டைன் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமான கால். ஸோ மேபி இன்னொரு வருஷம் ஃப்ளெமிங்க்கு கொடுக்கறது தான் நியாயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த சீசன் வந்து ஃபைண்ட் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி தான். இதுக்கப்புறம் வர ஐபிஎல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா, அடுத்த ஜென்ரேஷன் வந்தாச்சுல. ஸோ இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம இந்த பார்த்து பழகின ஸ்டார்ஸை பார்க்க போகிறோன்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்ஃபேக்ட் டப்புன்னு மூவ் ஆன் ஆகிட்டு போயிடும். நிறைய விஷயங்கள் பேசணும் ப்ரோ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ விக்னேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.